எந்த சுதந்திரமும் கட்டுப்பாடு அற்றதல்ல. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். நோ ஃப்ரீடம் இஸ் அப்சல்யூட். எல்லா சுதந்திரமும் பொறுப்புணர்வுடன் சேர்ந்தே வருகிறது. பெண்களினுடைய மார்பகம் என்பது ஒரு குழந்தைக்கு பாலூட்டுகின்ற, உயிரூட்டுகின்ற ஒரு உறுப்பு என்று இந்த ஆண்கள் நினைத்துவிட்டால் அது ஒரு கவர்ச்சி பொருள் ஆகாது. அதையே இந்த பெண்கள் நினைத்துவிட்டால் அது ஒரு காட்சி பொருள் ஆகாது என்பதும் உண்மைதானே? நினைத்து பாருங்கள். எங்கே தவறுகிறோம்? ஏன் தவறுகிறோம்? இந்த கற்பழிப்பு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாவதற்கு காரணம் என்ன? சுய ஒழுக்கம் இன்மைதானே? பெண்களினுடைய அருமையை, எப்படிப்பட்ட கொடுமைகளை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தால் 4 பேர் 5 பேர் கற்பழித்து அந்த பெண்ணை நெருப்பிலே வைத்து எரிப்பார்களா? கற்பு என்பது என்ன, பென்சிலால் போடப்பட்ட கோடா? அதை அழித்து விடுவதற்கு எவனாலும் கற்பழிக்க முடியாது. கற்பை அழிக்க எவனாலும் முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஏதோ உலகத்திலே உங்களுடைய விருப்பம் இல்லாமல் எங்கேனும் கற்பழிப்பு நடந்தால் உடனே தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தற்கொலை செய்து கொள்ள வேண்டியது பெண்களை கற்பழிப்புக்கு ஆளாக்கி அந்த மனித மிருகங்களை அன்றி நீங்கள் அல்ல. பெண்கள் ஆண்கள் செய்வதை எங்களால் செய்ய முடியும் என்பதிலேயே நேரத்தை செலவு செய்யாதீர்கள். பெண்கள் படைக்கப்பட்டது ஆண்கள் செய்வதையும் எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக அல்ல. அதைவிட நீங்கள் 1000 மடங்கு உயர்ந்தவர்கள். ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள் பெண்கள். இதை ஏதோ நான் சாதாரணமாக சொல்லவில்லை. ஆண்கள் சிந்தித்து பாருங்களேன். whatever you give to a woman, she will enlarge and multiplies it. If you give her sperm, she will give you a child. If you give her house, she will give you a home. If you give her groceries, she will give you a meal. If you give her a smile, she will give you her heart. நீ பூவாக புயலாக என்றெல்லாம் பேசுகிறோமே, ஆண்கள் மழையாக இருந்தால் இந்த பூமியிலே, பெண் என்ற பூமியிலே பூ பூக்கும். ஆண்கள் நெருப்பாக இருந்தால் இந்த பெண் என்ற எரிமலை வெடித்து எரிமலை குழம்பினை கக்கும். இவள்தான் பெண். ஆண்பால் பெண்பாலை அன்பால் மட்டுமே ஆட்கொள்ள முடியும். அதிகாரத்தாலோ ஆணவத்தாலோ ஒரு நாளும் ஆட்கொள்ள முடியாது நண்பர்களே. பெண் என்ற பெரு நெருப்பு ஆண்களால் எப்படி போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகின்றேன். பெண்களை, பெண்ணின் பெருமையை என்றென்றும் போற்றி பாதுகாப்போம். நம்முடைய மகளும் பெண்ணே, நம்முடைய மனைவியும் பெண்ணே, நம்முடைய தாயும் பெண்ணே.